டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தில் மொத்தம் 2 விதமான கேட்டகரி இருக்குது. Case 1, if the data is given in the form of a series of variables in a row or column, then the degree of freedom, number of items in the series -1. இப்போ குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் டேபிள் எப்படி வந்திருக்குன்னா இந்த ஷேப்பில் வந்திருக்கும். மேலே எக்ஸ் வேல்யூ இருக்கும், கீழே ஒய் வேல்யூ இருக்கும். இல்லை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் -1. ஆனால் இதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய டேபிள்ஸ்லாம் 2 ரோ அல்லது 3 காலம் இருக்கும், அல்லது 3 ரோ 2 காலம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வரும். அப்போ அதனுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்ம் அப்ளை பண்ணணும்னா r-1 multiplication with c-1. r is the number of rows and c is the number of columns. மீண்டும் சொல்ல பாருங்கள், குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் டேபிளர் காலம் இந்த ஃபார்மில் வரும். இப்போ இதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய டாபிக் பேர் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹைபாத்திசிஸ். இதில் டேபிளர் காலம் எய்தர் 2 ரோ 3 காலமன்ஸ் ஆர் 3 ரோஸ் 2 காலமெல்லாம் வரும். இப்போ அதுக்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கணும்? r-1 மல்டிஃபிகேஷன் வித் c-1. Chi-square test as a test of independent hypothesis. Expected frequency kind of formula row total multiplication with the column total divided by grand total. இப்போ குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் அந்த ப்ராப்ளத்திலே இருக்கும். எய்தர் ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்கும் அல்லது ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு இருக்கும். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து பைனமல் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா ரோ டோட்டல் இன்ட்டு காலமன் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். In problem 1, in an investigation into the health and the nutrition of 2 groups of children of different social status, the following results are obtained. Different social status na poor children ஒரு குரூப்பாகவும் ரிச் சில்ட்ரன் ஒரு குரூப்பாகவும் எடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ, இப்போ நியூட்ரிஷனுடைய அளவு இப்போ அவங்க பாடியில் பிலோ நார்மலில் இருக்கிறது அடுத்தது அபவ் நார்மல். இப்போ இது மாதிரியான கேஸ் ப்ராப்ளம்லாம் குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் வராது. குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் ப்ராப்ளம் எந்த ஃபார்மில் வரும்னா 2 ரோ இருக்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதில் சோஷியல் ஸ்டேட்டஸ் புவர் அண்ட் ரிச் இது காலமாக இருக்குது. அடுத்தது ஹெல்த் நியூட்ரிஷியன் இதை ரோவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு குழந்தை புவராக இருந்து அதனுடைய ஹெல்த் நியூட்ரிஷன் பிலோ நார்மலாக இருந்தால் அதனுடைய வேல்யூ 130. இப்போ இன்னொரு குழந்தை வந்து அவங்க ரிச்சாக இருக்கிறாங்க, அவங்களுடைய ஹெல்த் நியூட்ரிஷன் வேல்யூ பிலோ நார்மலாக இருந்ததுன்னா 20. இப்போ நார்மல் புவர் சில்ட்ரனுக்கு 102வும் ரிச் சில்ட்ரனுக்கு 108 இருக்குது. அபவ் நார்மல் ஹெல்த் நியூட்ரிஷன் அபவ் நார்மலோட நல்லா குட்டாக இருக்குன்னா புவர் சில்ட்ரனுக்கு 24, அடுத்தது ரிச் சில்ட்ரன் வந்து 96. இப்போ 24 குழந்தை, அடுத்தது 96 சில்ட்ரன்ஸ். இப்போ இதில் புவர் சில்ட்ரன் மொத்தம் எத்தனை பேர் எடுத்துக்காங்க? 256. ரிச் சில்ட்ரன் வந்து 224. இப்போ டோட்டலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணது 480. இப்போ H0, தேர் இஸ் நோ அசோசியேஷன் பிட்வீன் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ். இப்போ நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா, இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அளவுக்கும் அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இது H0. அப்போ H1 வந்து என்ன இருக்கும்? தேர் இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹெல்த் அண்டு சோஷியல் ஸ்டேட்டஸ். எக்ஸ்பெக்டட் இப்போ கொடுத்துருக்கிறதுலாம் இது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த 6 இருக்குது இல்லைங்களா, இது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரோ டோட்டல் மல்டிஃபிகேஷன் வித் காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். இப்போ ரோ டோட்டல்னால் இப்போ இந்த 130க்கு நேராக இருக்கிறது காலம் டோட்டல் வேல்யூ 256, ரோ டோட்டல் வேல்யூ வந்து 150 டிவைடட் பை கிராண்ட் டோட்டல் 480. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 80ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 20ங்கிற நம்பர் இருக்குங்களா, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் டோட்டல் 224, ரோ டோட்டல் வந்து 150 டிவைடட் பை கிராண்ட் டோட்டல் 480. ஆன்சர் என்ன வரும்னா 70. இப்போ அதேமாதிரி இப்போ இந்த இடத்துல காலம் டோட்டல் 256, ரோ டோட்டல் வந்து 210 டிவைடட் பை 480 112. தென் இந்த பிளேஸில் 224 220 டிவைடட் பை 480. இப்போ 24க்கு என்ன வரும்னா ரோ டோட்டலினுடைய வேல்யூ 120, காலம் டோட்டல் வேல்யூ 256. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டிவைடட் பை 480 112.
Then column total value 224, row total value 120 divided by 480, answer is 56. இதெல்லாம் ஆஷிஷ் இங்கே என்ன இருக்கோ அதே வேல்யூ எடுத்து எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி 256 224 பிலோவில் இருக்கக்கூடிய ரோ வேல்யூ, இது 480. இது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இதை பேஸ் பண்ணி கை ஸ்கொயர் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். பிஃபோர் கோயிங் இதை பண்ணக்கூடிய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எத்தனை ரோஸ் இருக்குன்னா 3 ரோஸ் இருக்குது. அடுத்தது காலம்ஸ் எத்தனை இருக்கா 2 காலம்ஸ். 3 - 1 × 2 - 1 2. 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் 5.99. இது வந்து டேபிளர் வேல்யூ. நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ டேபிளர் வேல்யூ விட கம்மியாக இருந்தால் H0 அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா H0 ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ இங்கே எழுதியிருக்கிறேன். அடுத்தது இங்கே எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இது ஒரு வேல்யூ. 130லேருந்து 80 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 50. 102லேருந்து 112 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -10. 24லேருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணால் -40. 20லேருந்து 70 சப்ட்ராக்ட் பண்ண -50. சிமிலர்லி இப்போ மற்ற 2 எலமெண்ட்டுக்கு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 10 40 கிடைக்கும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணணும். அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி த ஹோல் ஸ்கொயர். தென் அடுத்த ஸ்டெப் என்னென்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த வேல்யூவை அதனோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியில் டிவைட் பண்ணிடணும். ஒவ்வொரு வேல்யூ அதனோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியில் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 31.25 0.89 25 35.7 1.02 28.57. இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா 122.4. Since the calculated value tabular value விட அதிகமாக இருக்குது, hence the null hypothesis is rejected. There is a relationship between social status and health are associated. ரெண்டுமே வந்து ஒன்று சார்ந்திருக்குது. Now in this example இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்குது, 2 ரோ இருக்குது. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாடல்? இது வந்து இண்டிபெண்டன்ட் ஹைபாத்திசிஸ். இப்போ கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளத்தில் த ஐக்யூ அண்ட் த எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ஹோம் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெலிஜென்ட் கோஷன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஐக்யூ லெவலை டெஸ்ட் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி ரிச் அண்ட் புவர். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸில் ரிச் பீப்புள் 400 ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் எக்கனாமிக்கில் போராடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600 பேரையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஐக்யூ லெவலில் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்னா ஹை லெவல் ஐக்யூ, லோ லெவல் ஐக்யூ. ஒரு ஸ்டூடெண்ட் ரிச்சாக இருந்து ஹை லெவல் ஐக்யூவாக இருக்கிறது எத்தனை பேருனா 100. ஒரு ஸ்டூடெண்ட் ரிச்சாக இருந்து லோ லெவல் ஐக்யூனா 300. அதே மாதிரி புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கிறது 350, லோ லெவலில் இருக்கிறது 250. இப்போ ஃபைண்ட் அவுட் வெதர் தேர் இஸ் எனி அசோசியேஷன் பிட்வீன் த எக்கனாமிக் கண்டிஷன் அட் ஹோம் அண்ட் ஐக்யூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஒரு ஸ்டூடெண்டோடைய ஐக்யூ லெவல் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கண்டிஷன் நல்லா இருக்கணுமா? இப்போ இதான் கேள்வி. இப்போ நான் ஹைபாத்திசிஸ் என்ன எடுத்துருக்கிறேன்னா நல் ஹைபாத்திசிஸ் தேர் இஸ் நோ அசோசியேஷன் பிட்வீன் எக்கனாமிக் கண்டிஷன் அட் ஹோம் அண்ட் ஐக்யூ லெவல். ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் என்ன? தேர் இஸ் அன் அசோசியேஷன் பிட்வீன் எக்கனாமிக் கண்டிஷன் அட் ஹோம் அட் ஐக்யூ லெவல். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்ன? அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இண்டிபெண்டன்ட் ஹைபாத்திசிஸில் ரோ டோட்டல் மல்டிஃபிகேஷன் வித் காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். இப்போ 100க்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னா 450 மல்டிஃபிகேஷன் வித் 400 டிவைடட் பை 1000. அதே மாதிரி இப்போ 300ங்கிற வேலைக்கு 550 மல்டிஃபிகேஷன் வித் 400 டிவைடட் பை 1000. அதே மாதிரி 350 கண்டுபிடிக்கணும் 250. 350னா 450. தென் ரோ டோட்டல் வேல்யூ 600 டிவைடட் பை 1000 270. இது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. தென் வாட் வி ஷுட் ஃபார்ம் கை ஸ்கொயர் டேபிள். அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சிலேருந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. எல்லாமே வந்து -80 80 -18 கிடைக்குது. அடுத்தது இதை ஸ்கொயர் பண்ணணும். 80 ஸ்கொயர் பண்ணும்போது 6400 கிடைக்குங்களா? தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அந்த அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இஸ் த ஹோல் ஸ்கொயரை எதனால் டிவைட் பண்ணணும்? அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியில் டிவைட் பண்ணணும். 6400 180 டிவைட் பண்ணுறீங்க. அடுத்தது 6400 டிவைடட் பை 270, 6400 டிவைடட் பை
220, 6400 divided by 330. Then sum of all the values, degree of freedom equal r minus 1 into c minus 1, degree of freedom 1. இப்போ 5% level of significance degree of freedom 1 5% level of significance 3.84. 3.84. இது calculated value. Tabular value எப்படி இருக்குன்னா tabular value calculated value விட மதிப்பு கம்மியாக வருது. இது calculated value, இது tabular value. The calculated value of chi square is greater than the tabular value of chi square. Hence the hypothesis is rejected and the alternate hypothesis is accepted. Alternate hypothesis means there is an association between IQ level and the social condition. Thank you so much for your listening and have a great time.